லான்ச் பண்ண போகிற டஸ்டரை பற்றி நம்ம இப்போ அதோட ஹிஸ்ட்ரி மற்றும் அதோட பர்ஃபார்மன்ஸு அது பண்ண ரெக்கார்டு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வரப்போகிற கார் இப்போ இருக்கிற மார்க்கெட்டை எப்படி இம்பேக்ட் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னு கேட்டால் ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டான டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருந்த நம்ம டஸ்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை பற்றி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த கூடவே இந்த பெல் ஐக்கன். நம்ம டஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2012 லான்ச் ஆனிச்சு. ரெனால்டால லான்ச் பண்ணப்பட்ட புது நியூ காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. காம்பேக்ட் எஸ்யூவை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்க அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே விட்டாங்க. செம்ம ரெஸ்பான்ஸு. யங்ஸ்டர்கிட்ட மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பட்டுமே அவ்வளோ ரெஸ்பான்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட டிசைன் ப்ளஸ் போல்டான ஒரு டிசைன். அதே பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து வித்து அதே மாதிரி அர்பான் ஹில் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஓட்டுற மாதிரி எல்லா ரோட்டுக்கும் செட் ஆகிற மாதிரி நல்லா சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த கார் மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் செம்ம ரெஸ்பான்ஸுங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் போட்டிருந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 1005, அதாவது 1500 டீசல் இன்ஜினில் நல்ல பர்ஃபார்மன்ஸோட நல்லா ஒரு டீசன்ட் ஸ்டைலு மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பவர்ஃபுல் இன்ஜின் அப்புறம் பார்த்தீங்கன்னா போல்டு டிசைன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தரப்பு மக்களையும் ரொம்பவே கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லா போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 2022 தான் ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா ரெக்கார்டு படிச்சுட்டு இருந்த கார் பார்த்தீங்கன்னா ஐகாட்டி அவார்டு எல்லாமே வாங்கியிருக்கு. இது நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருந்த கார். இது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் மார்க்கெட்டில் 2022 ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரை பேஸ் பண்ணி காப்பி பண்ணி நிறையா கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கார் போட்டி போட்டுட்டு இறக்குனதுனால தான் மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருந்த நம்ம டஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மார்க்கெட்டோட பீக்கில் போகிறதுட்டு இருக்கப்ப அதை பீட் பண்ணுறதுக்காக போட்டி போட்டுட்டு இறக்கப்பட்ட மற்ற கார் பார்த்தீங்கன்னா போட்டியாக இருந்ததுனால அதோட மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ண முடியல. ஹூண்டாயில் வென்யூ, கிராண்ட் விட்டாரா, அதே மாதிரி டாட்டா நிசானு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திராவில் X300, X3O, அதே மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் இன்ன வரையும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரே கார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்பேக்ட் எஸ்யூவி தான். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மேனுஃபேக்சராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் சைஸ்லேயே கூட நம்ம வண்டியை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போகிறதுனாலையும் அர்பான் ரூட்டில் பயணிக்கிறதுனாலும் எந்த வித ரோட்லேயும் பயணிக்க ஏற்ற மாதிரி தான் கார் வாங்குறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரெனால்டுக்கு போட்டியாக பல கார் இறங்கினதுனால இது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரெனால்டு கொஞ்சம் மார்க்கெட் சரிஞ்சதுனால இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் எல்லா காரோட விலையும் குறைஞ்சதுனால இப்போ மறுபடியும் கரெக்டான டைமில் நம்ம ரெனால்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த மார்க்கெட் ட்ரெண்டிங் செக்டாரை மறுபடியும் உள்ள கொண்டு இறக்க போகிறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸையும் பார்த்த கம்பெனி எல்லாத்தையும் பீட் பண்ணி தான் நம்மளுக்கு இறக்க போகிறாங்க. 6 ஏர் பேக்கு, அலாய் வீலு, 360 கேமரா எல்லாமே, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லா ஃபீச்சருமே சொல்லலாம். A to Z பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் இருக்கிற ஃபீச்சர் கூட பீட் பண்ணி இவங்க இறக்கலாம். அந்த மாதிரி இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் இருந்த காரு மறுபடியும் புதுசாக களம் இறங்குறப்ப அப்படின்னா மக்கள்கிட்ட ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கும். அவங்க அனௌன்ஸ் பண்ணதுலேருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விளம்பரம், நிறையா பேர் மக்கள் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட நல்லாவே கூட்டியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிரைவரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த கார் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த காரை கம்ப்ளீட்டாக நம்ம ரிவ்யூ போட போகிறோம். ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா கார் ரிவ்யூ பண்ணி 3-4 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி மட்டும் இல்லை, ரெனால்டு, மஹேந்திரா,
மாருதி சுசுக்கி எல்லா வகையாக டொயோட்டோ எல்லா காருமே நம்ம ரிவ்யூ போடலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் எப்படி இருக்குது, மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து மக்களுக்கு ஏற்ற கார் எப்படி இருக்குது, யூஸ்டு கார் எப்படி வாங்கலாம், எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் நம்ம அலசி ஆராய போகிறோம். மறுபடியும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டஸ்டர் லான்ச் பண்ண உடனே அப்படின்னா நம்ம முழு வீடியோவும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க கூடவே இருக்கிற அந்த நம்ம பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்கிற நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை இந்த சேனலை கேளுங்க.